அதில் ஏற்கனவே பணம் இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலைன்னா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம்? அப்போயே அவர்கள் வாதாடி பெற முடியலையே, கிடைக்கலையே, ஒத்தி வச்சுருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகு தான் இதற்கு பதில் சொல்லணும். இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும். ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் ரவுடித்தனம் அதிகமாகிடுச்சு, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கர்நாடகாவில் வந்து இப்போ வறட்சிக்காக 3400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப குறைவான நிதி தான் இங்கே. வறட்சிங்கிறது வேற, புயல்ங்கிறது வேற. எதுக்கு STRF ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதில் ஏற்கனவே பணம் இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்தலைன்னா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம்? அப்போயே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போது சேதம் அதிகம், இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது, புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலங்காலமாக இருப்பது, இப்போ மட்டுமில்லை. இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலை. அதாவது தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்களும் அது விதிமுறைக்கு உட்பட்டு தான் கேள்வி கேட்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும். தேர்தல் சுமமாக நடக்கும். இந்த தேர்தலில் ஒப்புகை சீட்டு சரிபார்க்க உச்சநீதிமன்றம் அந்த மனு ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு முக்கியமான கருத்து அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கும் பொழுது இது எந்த வகையில்? இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பிரச்சனை. இன்னும் நீதிமன்றத்தில் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுக்குள் செல்வது சரியல்ல, சரி கிடையாது. எப்படி நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு கிடைக்கலையே, ஒத்தி வச்சிருக்காங்கல்ல. அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும். அதுதாங்க, இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொடுக்கும் போது அதில் இடையில போய் சொல்லுவது அது குந்தகம் விளைவிக்கும். அதனால் அது சரியாக இருக்காது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு இறுதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும். கடந்த மக்களவைத் தேர்தலில் வழக்கம் போல வாக்குப்பதிவு இருந்ததுங்களா? எங்கேயும் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு ஒப்பாத மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும். கடுமையான வெயில், இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது. இந்திய அளவில் பார்க்கும்போது 2 நாளைக்கு முந்தி 3வது இடம் சேலம் இருக்குது. வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. ஆக இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நம்முடைய தமிழ்நாடு மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்து மேலே இன்னொரு சர்ச்சை இருக்கு. பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுக்கு அவருக்கு கடிதம் அனுப்பாம அந்த கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? எல்லாம் தான் சொன்னேன், தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது, இது வரையறைக்குள்ளதான் பேச முடியும். புரியுதுங்களா? இதையெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் நீங்கிய பிறகு முழுமையான பதில் கொடுக்கலாம். இதெல்லாம் தேர்தலுடைய ஆணையத்துடைய சம்மந்தப்பட்டது. இதில் போய் நாம் இடைமறித்து பேசுவது சரியல்ல. இதுவும் இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அதிமுகவில் ஏதேனும் மாற்றங்கள், புதிய நோக்கங்கள் இருந்தால் அப்பொழுது சொல்லப்படும். மக்களவை தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக ஏதேனும் தேசிய கட்சிகள் உதவி செய்யுங்களா? தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம்.
நீங்கள் ஏசியமாக கற்பனையாக கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் என்னத்தை வலியுறுத்தி முக்கியமாக பேசுறதுக்கு தயாராக இருக்கு? என்ன குறைபாடுனா அனைத்தும் குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன். ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு வந்து நடுரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும். ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ பார்க்குற காட்சி. தமிழகத்தில் போதை பொருட்கள் நடந்தது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை கட்டுப்படுத்த காவல்துறையும் கூட அந்த போதை பொருட்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நடவடிக்கை? அதனால் இது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு தான் வரேன். நான் சட்டமன்றத்திலையும் இதை தெரிவித்தேன். தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டது. போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது. இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன், இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்தேன், அம்பத்தூருக்கு பதில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3 பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க. அந்த இளைஞர்கள் தினந்தோறும் கஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்கிறாங்க. உடனே அந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டித்தாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க. அவளை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி 12 பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் ரவுடித்தனம் அதிகமாகிடுச்சிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கிறேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல. காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த கண்டுகொள்வது தெரியல. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கின்றது. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்றைக்கி தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. ஓய்வு எடுப்பதற்காக சிஎம் வந்து அடுத்த என்ன இதில் என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம். அதாவது அவைகள் வந்து பிரச்சனைங்கிறது வேற, அவைகள் வந்து சொந்தமாக போகிறதெல்லாம் விவரிச்சு. இப்போ எப்போ நான் வந்து அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுவேன். உங்களுக்கு தெரியும், பத்திரிகை கூட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகை கூட தெரியும். என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட நான் வந்து 50 வருஷம் ஆகுது அரசியல். ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை. அது அவருடைய விருப்பம். ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேறு, அவையுடைய குடும்பங்கிறது வேறு. ரெண்டாக பிரச்சனை. நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கேன். அந்த ஆட்சி காலத்தில் சாலைக்காக கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சாங்க. தமிழகத்தில் போதை மாநிலமாக மாறி கூட்டணி கட்சிகள் எதுவும் வாய்ப்பு மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிட்டது. இன்றைக்கி அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுகவோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தில். ஒரு நல்ல எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.